கட்டுப்பாடுன்றது சரியா இருக்குன்னு சொன்னா அது நாம் தமிழர் மட்டும்தான். மேடை கட்டுப்பாடு எல்லாரும் தலைவர் வந்து எல்லாருமே கீழே தான் இருப்போம். சீமானே கீழே தான் இருப்பார். சாட்டை துறைமுருகன் பேசும்போது நீங்க பல தடவை பார்த்துருப்பீங்க, அல்லது வேற யாரெல்லாம் பேசும்போது பாருங்க, சீமான் மேலே உட்கார மாட்டார். அப்பட்டமான ஒழுக்கன்றது இதுதான். அவ்வளோ ராணுவ கட்டுப்பாடுன்றது அதுதான். இப்போ ஆதவர்ஜுனா வந்து சொன்னாரு, என்ன சொன்னாரு, அங்க ஒரு 20 பேர் தான் இருக்கிறாங்க, எல்லாரும் எங்ககிட்ட வந்தாச்சுன்னு சொன்னாரு. இப்போ இவங்க காட்டுறாங்க, நீ சொன்னீங்க பாத்தியா கூட்டத்தை, ஒழுக்கமற்ற கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டம்னு நீங்களே அடையாளம் படுத்துற மாதிரி தானே இருக்கு. எப்போ வரும் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் எப்போ வரும்? இந்த கூட்டத்துக்கு வந்து ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் லீவு எதுக்காக கேட்டா போக்குவரத்து பிரச்சனை ஆயிடும். எங்கேயா கேள்விப்பட்டீங்கன்னா நீங்க? தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி அக்கப்போரம் நடக்கும். ஒரு காழ்ப்புணர்வு இருக்குங்க இருக்கு, இந்த சாதி வன்மம் இருக்குதுங்க இவருக்கு, சேகுவாராக்கு. பாருங்க, நம்ம கூட்டம் நடத்தும் போது இந்த மாதிரி சொல்றாரு, இதே வேற யாருன்னா சொல்லுவாரா? அப்படிதான் கொண்டு போவாங்க நம்மள. எப்படி இப்படி கொண்டு போவாங்க. அரசியல் பேரவையினர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சமீபத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு மாநாடு நடத்தினாரு. மாநாட்டில் வந்து அவரது தொண்டர்கள் பண்ண அந்த விஷயங்கள் எல்லாமே சமூக வலைதளங்களில் பெரிய வைரல் ஆகிட்டு வருது. எதுக்காக அந்த தொண்டர்கள் இப்படி ஆயிட்டாங்க, என்ன காரணம், இது சம்பந்தமா நம்ம சேனல் நேரடியாக பேசுறதுக்காரு திரு சேகுவார ஜெயசங்கர் சார் அவர்கள். அவரோட கேட்ப நிறைய கேள்விக்கு வாங்க கெடுத்துச்சுப்போம். ஐயா வணக்கம். சார் வணக்கம். நீங்களே கவனிச்சிருப்பீங்க, திருமாவளவன் ஐயா வந்து நடந்து வரும்போது வந்து துண்டை தூக்கி போடுறது, அவர் போயிட்டு செல்ஃபி எடுக்கணும்னு நினைக்கிறது, அவர் ஓடுறது, அப்புறம் ஸ்டேஜ் மேலே ஏறி குதிக்கிறது, அதை பவுன்சர்ஸ் தூக்கி அடிக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ நம்ம பார்த்த மாதிரி இருக்கு முன்னாடியே அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க வைக்குது. இல்லை, இது எப்பவுமே வந்து பிசிகாவுக்குன்னு சொல்லி ஒரு அந்த தொண்டர்கள்கிட்ட இருக்கிற அந்த பழக்க வழக்கங்கள் என்னன்னா, முதல் ஒரு மோசமான ஒரு பழக்கம் என்னன்னா, அண்ணன் மேடையில் ஏறணும்னா கூடவே சேர்ந்து ஏறிடுவாங்க. மொத்தமாக மேடையில் இருப்பாங்க. எங்கே இருக்கணும்? தலைவர் மேடையில் இருக்கணும், தொண்டர்கள் வந்து கீழே இருக்கணும். ஆனால் தலைவர் கூட சேர்ந்தே ஏறுவாங்க அப்படியே. இது இப்போ இருக்கிற பிரச்சனை கிடையாது, ரொம்ப நீண்ட காலம் இந்த பிரச்சனை இருக்கு. என்னடா இது வந்து ஒரு தலைவர் வந்து பாதுகாக்கக்கூடிய தலைவர், அது பாதுகாப்பு தேவையான ஒரு தலைவர் அவர். நம்ம இப்படி மொத்தமாக இப்படி கும்பலாக இப்படி மேலே ஏறுறோமே, ஒரு அந்த மேடை ஒழுக்கம், சரி மேடை ஒழுக்கம் போட்டோம், ஒழுக்கம் வந்து இல்லைன்னு ஆயிடுச்சு, ஏன்னா மேடை ஒழுக்கன்றது. ஆனால் தலைவருக்கு இதனால எவ்வளோ தொந்தரவுன்றதை கூட நினைக்காம தான் கடந்த காலத்தை ஏறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம் சார். அந்த நிகழ்ச்சியில் வந்து அது நான் சொல்கிறது ஏறக்குறைய வந்து ஒரு 10 வருஷம் இருக்கும். அந்த மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து திருமணம் தாலி எடுத்து கொடுத்து திருமணத்தை நடத்தி வைக்கணும். யார்? அண்ணன் திரும்ப வந்து தாலி எடுத்து கொடுத்து திருமணத்தை நடத்தி வைக்கிறது அவர் வர வச்சிருக்காங்க. இவர் வந்தாருங்க. பட் இவர் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, இவருக்கு பின்னாடியும் இவருக்கு முன்னாடியும் ஒரு 50-100 பேர் வந்தாங்க சார். அந்த 100 பேர் வந்து அந்த மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சின்ன திருமண மண்டபம், பெருசாக கூட கிடையாது. அந்த மண்டபத்தில் அதிகபட்சம் உங்களுக்கு என்னன்னு கேட்டால் வந்து மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் தாங்காது. அதிகபட்சம் 50லாம் சான்ஸே இல்லை, ஒரு 25-30 பேர் தான் அந்த மேடையில். மணமகனும் மணமகளுக்கு வந்து ஒரு தாலி எடுத்து தரணும். பொண்ணுக்கு அம்மா அப்பாவும் பையனுக்கு அம்மா அப்பாவும் அங்கே இருப்பாங்க. ஒரு 4 பெண்கள் சொந்த பந்தம் இருப்பாங்க. அந்த தாலி எடுத்து இவர் கையில் கொடுத்து, அந்த தாலி எடுத்து இவர் கொடுத்து கல்யாணம் பண்ணும். இவர் வந்தார் பாருங்க, நேராக வந்த உடனே அந்த இவருக்கு முன்னாடி வந்த ஒரு 50 பேரும் மேடையில் ஏற்றாங்க சார். இவருக்கு பின்னாடி வந்த 50 பேரும் மேடையில் ஏற்றாங்க. ஃபுல்லாக வந்து க்ரௌடு மேடையில். இவர் கையில் தாலி எடுத்து கொடுத்துட்டாங்க. தாலி எடுத்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை காணோம் சார். அங்கே பொண்ணு மாப்பிள்ளை எங்கே இருக்காங்கன்னா, பொண்ணு மாப்பிள்ளை பின்னாடி தள்ளிட்டாங்க. இது சவுத் வாரத்தில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடு. இவர் கையில் தாலி வச்சிருக்கிறாரு. பொண்ணு மாப்பிள்ளை எங்கே கேட்டால் தோறுன்னு சொல்ல, அந்த பொண்ணு மாப்பிள்ளை வந்து அந்த கூட்டத்துலேருந்து விலைக்கு அந்த மேடையிலேருந்து கூட்டு வந்து அவங்கள நிற்க வச்சு இதை தாலி எடுத்து கொடுத்து 2 வார்த்தை அவர் என்ன பேசுகிறாரு, இவர் என்ன பேசுகிறாரு, அவங்க என்ன சொல்கிறாங்க, எதுவுமே தெரியல சார். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரௌடு சார். பொண்ணு மாப்பிள்ளையே தேடுற மாதிரி ஆயிடுச்சு மனம் மேடையில். அப்போதான் நான் பார்த்தேன், இவ்வளோ ஒழுக்கம் இல்லாமல் உள்ளபடியே என்ன செய்யணும், வந்தாங்கன்னா கீழே வந்து கூட வந்தவங்க கீழே இருந்தணும், மேலே வந்து அவர் மட்டும் போல, கூட வேணா 2 பேர் வேணா விட, அது கூட அவசியம் கிடையாது. அப்போ அங்கே யார் இருக்கணும்? பெண் வீட்டை சார்ந்தவங்க, மாப்பிள்ளை வீட்டை சார்ந்தவங்க அந்த இடத்துல இருந்து இவர் அண்ணங்கிட்ட வந்து அந்த தாலி எடுத்து கொடுத்து அந்த தாலியை கட்ட சொல்லி ஒரு போட்டோ எடுத்து எப்படி இருக்கணும். ஆனால் ஏன்டா கூப்பிட்டோம், ஏன் இந்த நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு பண்ணணுன்ற நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. நான் சொல்றது 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன்.
அப்போதான் நான் நினச்சேன் மேடை கல்ச்சர்ன்றதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து அன்ஃபிட்டு. ஸோ ரொம்ப மோசம். நான் பார்த்தேன் எத்தனை வீடியோ திரும்ப வந்திருக்கு இது, அவர் மேடையில் கஷ்டப்படுறது. ரெண்டாவது எவ்வளோ பாதுகாப்பற்ற சூழல் அது. இதுக்கு முன்னாடி கூட ஒரு தடவை நான் பேசும்போது ஒரு வீடியோவில் ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க, என்னங்க இந்த மாதிரி இது வந்து பாதுகாப்பற்ற சூழலுங்க. அவருக்கே பாதுகாப்பு கிடையாதுங்க. கூட்டத்தில் திடீர்னு எவனா ஒரு அசம்பாவிதம் பண்ணிட்டாங்க, என்னங்க ஆகும், என்ன தெரியும் அதுக்கப்புறம்? ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் வந்து ஏதாவது ஒரு வந்து எதிர்ப்பு இருக்கலாம், இல்லை என்ன ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது. ஒருத்தர் வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைகோர்ட் ஒரு பிரச்சனை ஆகலையா, வண்டியில் போயிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நின்று இந்த வண்டி எடுத்து வந்து இடிச்சிட்டு எதுதான் நடக்குது இல்லை, அந்த மாதிரி வந்து ஒரு அசம்பாவிதம் நடக்காதுன்றதுக்கு என்ன நிச்சயம்? ஒரு தலைவரை நீங்களே உங்களுக்கே பாதுகாக்க தெரியல தானே ஆயிடுது. இது வந்து ஒரு மோசமான போக்கில் இது. எந்த சூழ்நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா யாரை இருந்தாலும் சரி, இப்போ நமக்கு மாற்று கருத்து இருக்குது சார், அது வேற சார், அரசியல் ரீதியாக மாற்று கருத்து இருக்குது, அதெல்லாம் வேற. ஆனால் ஒரு தலைவர்னா அந்த தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடந்துக்கணுன்றது ஒரு தொண்டருக்கு தெரியணும்ல. நீங்களே இப்படி நடத்துனீங்கன்னா எப்படி? ஏன்னா அவர் கண்டிஷன் நல்லா தெரியுது. மேடையில் ஏறி அங்கே இருக்கிற யார் தள்ளுறது யார், ஒரு மேடையில் எதுக்காக மேடையில் ஏறணும்? பார்வையாளர் மத்தியில் நீங்கள் இருக்கணும். மேடையில் தலைவர்கள் மட்டும், அங்கே யார் தலைவர் யார் தொண்டர்னே தெரியல நமக்கு. அங்கே வந்து அண்ணன் திருமா மட்டும் தான் தெரியும், அது தாண்டி ஒரு 4 பேரை தெரியலாம், அவ்வளோதான். மீதியெல்லாம் யார் அந்த மாவட்டத்தை சார்ந்தவங்களா இருக்கலாம், இல்லை வந்து எப்படியோ ஆக மொத்தம் கேட்டால் மேடையில் ஏறி என்ன பண்ணுவீங்க பல மேடை. ஆனால் இதே ஒரு கட்டத்தில் இதை வந்து நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், ஒரு கட்டத்தில் இவங்க இதெல்லாம் அனுமதிச்சிட்டாங்க. ஆரம்பத்திலேயே இதை ஒழுக்கப்படுத்திட்டாங்கன்னா இது கண்ட்ரோலாக இருக்கும். ஒரு டைமில் இவங்கெல்லாம் இதெல்லாம் வந்து சந்தோஷம் பெருமையாக நினச்சிட்டாங்க. பத்தியா எனக்கு பின்னாடி பேர் 50 பேர், எனக்கு முன்னாடி பேருக்கு 1000 பேர் அப்படின்னு இதை வந்து அனுமதிச்சிட்டாங்க. இது ஒரு என்ன சொல்ற ஒரு பழக்கமாக ஒரு கல்ச்சராகவே மாறிடுச்சு. மேடை கல்ச்சரே என்றது வந்து விசிகா மேடை கல்ச்சர் எப்படி இருக்குன்னா இப்படி தாங்க இருப்பாங்க. எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஒரு 200 பேர் இருப்பாங்க சார். அப்படிதான் ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு ஸ்டெப் வச்சு இந்த மாவட்ட நிர்வாகிகள்லாம் முதல் ஸ்டெப்பில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றியம் வந்து வட்டம் பேரூராட்சி ஒன்றியம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிர்வாகிகள் இங்கே இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கேல் இருந்துருக்கணும், ஒரு ஸ்டெப்பு. அப்போ அது கண்ட்ரோலாக இருக்கும். இல்லை, இது எனக்கு இன்னொரு விஷயம் கேட்க தோணுது. என்னன்னா, எவ்வளோ மாநாடுகள் நடத்துகிறாரு, எவ்வளோ பேரணி நடத்துகிறாரு, எவ்வளோ ஊர்வலங்கள், எவ்வளோ ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடத்தியிருக்காரு. அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம பார்த்தது இல்லை. இப்போ சமீபமா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 இயர்க்குள்ள தான் நினைக்கிறேன் இந்த மாதிரி அப்படி இல்லை. இது என்ன ஆச்சுன்னா, இந்த விஜய் வந்து இந்த மாநாடு விக்கிரவாண்டி மாநாடு இதெல்லாம் நடத்தி காமிச்சார் இல்லையா, நடுவில் ரேம்ப் மாதிரி போட்டு இந்த சைடில் கூட்டம் அந்த சைடில் கூட்டம் சொல்லி வந்து போட்டு அந்த கூட்டத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த துண்டை தோலில் போடுறதுன்னு இருக்கு இல்லையா, துண்டை தோலை தூக்கி வீசி எறியது, அந்த தொண்டை தூக்கி தோலில் போடுறது, அந்த காட்சியை இதில் பார்த்தேன் நான். நீங்கள் ரேம்ப்பு போடலை, ரேம்ப்லாம் போட்டால் அதுக்கு கூடுதல் செலவாகும், அது சாதாரண விஷயம் இல்லை சார். அது நீங்கள் ரேம்ப் போட்டிங்கன்னா அதுக்கு தனியாக செலவு இருக்குது. அது வந்து அது ஒரு என்ன சொன்ன லேட்டஸ்ட்டு ஒரு ட்ரெண்ட். அது என்னன்னு கேட்டிங்கன்னா பலரும் கூட அதை செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா நடுவில் ரேம்ப் மாதிரி போட்டு இந்த சைடில் கூட்டம் அந்த சைடில் கூட்டம், நடுவில் நடந்து வரும்போது துண்டை தூக்கி போடுவாங்க, அப்போ அந்த துண்டை தூக்கி தோலில் போடுறது. இது ஒரு ஷோ காட்டுற மாதிரி ஆயிடுச்சு. விஜய் தான் இதை வந்து அறிமுகப்படுத்தினது இந்த மெத்தடை. இதை வந்து எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணாங்க. இதில் பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னா எல்லா துண்டையும் தூக்கி அவர் மூஞ்சில் போடுறாங்க. இது என்ன கல்ச்சர் இது? நானே பார்க்குறேன், துண்டை தூக்கி அவர் முகத்தில் போடுறாங்க. நீங்கள் என்னதான் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா சார், யோசிச்சு பாருங்க, தப்பாக எடுத்துக்கூடாது. நான் சொல்லுறேன், நீங்கள் துண்டை தோலில் போடுறீங்க, அந்த கூட்ட நெரிசலில் வந்து பார்த்தீங்கன்னா முகத்தை துடைப்பீங்க, வேர்வை வரும், வேர்வையை துடைப்பீங்க, எல்லாமே இருக்குமா இல்லையா சார்? நீங்களே சொல்லுங்கள். யாரோ ஒரு பைத்தியக்காரன் செஞ்சான்ட்டு அந்த வேலையை நீங்கள் செய்யக்கூடாதுல்ல. அந்த துண்டும் தான் சொல்கிறேன், இந்த துண்டும் தான் சொல்கிறேன். இப்போ தோலில் துண்டை போடுறீங்க சார், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையில் வேர்வையாக இருக்கலாம், முகத்தில் வேர்வை இருக்கும், அதெல்லாம் துடைப்பீங்கல்ல. எப்படியும் அந்த துண்டில் தானே துடைப்பீங்க இல்லையா? அப்போ அந்த துண்டை வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே வந்து அந்த துண்டை எடுத்து தூக்கி தலைவர் முகத்தில் போடுறதுன்றது என்ன பழக்கம் இது? இது என்ன கல்ச்சர் இது? அது யார் செஞ்சாலும் தப்பு தானே சார். தாவேக்கா இருக்கட்டும், யாருன்னா இருக்கட்டும் சார், எந்த கட்சினா இருக்கட்டும் சார், யோசிக்க வேணாமா? அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே தூக்கி போடுற துண்டை தூக்கி ஒரு தோலில் போட்டுக்கலாம், தலையில் கட்டிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் சீன் தான், அதெல்லாம் சீன் தான். ஆனால் அதை செய்யக்கூடாது சார். அது அநாகரிகம் சார். அது
நீங்க தோல்ல போடுற துண்டுனா அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா அது வேர்வையில் இருக்கும். பொழுதன்னைக்கு இல்லாத மூஞ்ச தொடச்சிருக்க மாட்டீங்களா அந்த துண்டை வச்சு? நான் கேட்குறேன். அதை தூக்கி அப்படியே தூக்கி தலைவர் முகத்துல போடுறீங்க. தப்பான விஷயம்ல இது. இப்போ என்னன்னா சார், நிறைய கட்சி தலைவர்களும் சரி, எவ்வளோ பேர் வந்து மாநாடு நடத்திருக்க பேர் எடுத்திருக்காங்க. ஆனா யாருக்குமே வந்து இந்த மாதிரி பண்றது இல்லை. ஏன்னா அவங்க எல்லா சார் சைட்லயும் இது நான் நினைக்கிறேன் இது இவங்களே கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாம முதல்ல விட்டுருப்பாங்களோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒழுங்குபடுத்தாது. ஏன்னா இப்போ விஜய் அவர்களுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்ற கூட்டம் தானே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் நிரம்பி காட்டுற மாதிரி ஒரு சீன் கிரியேட் ஆகுது இல்லையா? அதே தான் நான் இப்ப கேட்கிறேன். அதுதான் மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப அதுதான் சார். இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு ஒழுங்குபடுத்திட்டா அந்த கூட்டம் வந்து குறைவா தெரியும் சார். அது ஒழுங்கற்ற கூட்டமா இருந்துன்னு வச்சுங்களேன், ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டம் கட்டினா அங்கே இங்கே கலைஞ்சி அப்படி போயிட்டு அன்கண்ட்ரோல் கட்டினா இந்த இந்த நபர்ல அங்க இருப்பான், அந்த நபர்ல இங்க இருக்கும், அப்படி இருக்கும். இப்போ நீங்க ஒழுங்குபடுத்திட்டீங்கன்னு வச்சுங்க, பட்டியலை போட்டு அடைச்சிட்டீங்கன்னு வச்சுங்க. இப்போ எப்படி இப்போ 5000 பேர் கூட்டம் போட்டு விஜய் அவர்களே பார்த்துருப்பீங்க. ஒரு இண்டோர் ஸ்டேடியத்தில் வந்து ஒரு 5000 பேர் டோக்கன் கொடுத்தாங்க, அதை கொடுத்தாங்க, இதை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வந்து அப்போ ஒரு பட்டி மாதிரி போட்டு அடைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. இதே நீங்கள் வந்து கூட்டத்தை கலைச்சி விட்டீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே இருக்கிற உலாத்திட்டு இருப்போம், அங்கே போவோம் இப்படி வந்து கலைஞ்சிருச்சுன்னா கூட்டம் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். ஒரே இடத்துல போட்டு அடைச்சி இது வந்து நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நடத்தக்கூடிய இடத்த பொறுத்தா சார் கூட்டம். நீங்க ஒரு பெரிய மைதானம் வந்து ஒரு 25 ஏக்கர்ல நீங்க வந்து ஒரு மாநாடு பந்தல் போறீங்கன்னு வச்சுங்க, அந்த அந்த இடத்துக்கான கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்ததுன்னா ஓகே. இப்போ நீங்க இதே 25 ஏக்கர்ல வந்து கூட்டத்தை சேர்க்கக்கூடிய அந்த கூட்டத்தை சேரக்கூடிய கூட்டத்தை 50 ஏக்கர்ல நடத்துனீங்கன்னா அங்கே கூட்டம் காலியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு பெரிய வளாகத்தில் நீங்கள் வந்து நடத்துனீங்கன்னா வரக்கூடிய எண்ணிக்கையை பொறுத்து அது பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்று பாருங்கள் காலியாக இருக்க இடம்ன்ற மாதிரி ஆகிடும். அதே நீங்கள் ஒரு சின்ன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துக்கு தாண்டி மக்களை நீங்கள் வர வச்சிங்கன்னு வச்சுங்க. பட் இது உளுந்தூர்பேட்டில் என்ன மைதானம்ன்றது தெரியல. ஆனால் வந்து கூட்டம் நிரம்பிடுறத நம்ம பார்த்தோம். கூட்டம் நிரம்பி இருக்கிறதுன்றது உண்மைதான். ஆனால் எவ்வளோ பெரிய ஏரியான்றது நமக்கு தெரியாதுல்ல. எல்லாம் அங்கேயே தானே காட்டுறாங்க ஃபுல்லா. அதுதான் ஒரு குறிப்பிட்ட இடத்த தான் காட்டுறாங்க. இது வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் மிதமிஞ்சி இருக்கிறது நான் நம்பல. அது வந்து நமக்கு நல்லா தெரியுது. ஊடகங்கள்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சில காட்சிப்படுத்துறதுக்காகவே வந்து கூட்டம் நிறைய காட்டியிருக்கிற மாதிரி தெரியுது நமக்கு. அதுல சில தந்திர வேலைகள் இருக்கு, டாக்டிக்ஸ் இருக்கு. ஆனால் மேடையில வந்து இந்த தள்ளுமுள்ளு நடந்தது இல்லை, அது வந்து பாத்தீங்கன்னா அது கன்ஃபார்ம். ஏன்னா மேடையில வந்து சின்ன மேடை சார். அது இப்போ புரியுதுங்களா நான் சொல்ற விஷயம்னு? மேடையில் 20 பேர் தான் உட்கார முடியும். அங்கே எவ்வளோ பேர் இருக்கிறான்? 200 பேர் இருக்கிறான். என்ன ஆகும்? மேடை என்ன ஆகும்? உடச்சி அவ்வளோதான் மேட்ரு. இவ்வளோதான், அவ்வளோதான். ஒரு அதனால வந்து என்னன்னா, இப்போ ஆதவர்ஜுனா வந்து சொன்னாரு, என்ன சொன்னாரு, அங்கே ஒரு 20 பேர் தான் இருக்கிறாங்க, எல்லாரும் எங்ககிட்ட வந்தாச்சுன்னு சொன்னாரு. இப்போ இவங்க காட்டுறாங்க, நீ சொன்னிய பாத்தியா கூட்டத்தை? அவங்க தான் சார் கூட்டணியில் இருக்காங்க. இல்லை சார், ஆதவர்ஜுனா சொன்ன வார்த்தை என்னன்னா 20 பேர் தான் இருக்கிறாங்க, எல்லாம் எங்ககிட்ட வந்தாச்சு சொன்னாங்கல்ல. இப்போ இவங்க என்ன சொன்னாங்களா, இல்லை எங்ககிட்ட தான் வந்து இருக்கிறாங்க, யாரும் போகல, பார்த்தீங்களா கூட்டத்தை அப்படின்னு. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் விசாரிச்சு கேட்டேன்னா பெரிய கூட்டம் கிடையாது சார். எப்பவும் வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா விசிக்காக வரக்கூடிய கூட்டம் தான் இருந்தாங்க. மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50 பேர் தான் சார் மேடையில் உட்கார முடியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 பேர் மேடையில் ஏறிட்டாங்க. அந்த மேடையிலேருந்து அவங்கள கீழே தள்ள முடியல. கீழே தள்ளனா அந்த கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் இருக்குது. இதே ஜெயலலிதா ஆட்சியில் இது மாதிரி நடக்குமா அப்படின்னு சொன்னால் உள்ளபடியே இது மாதிரி நடக்காது. மேடை வந்து பார்த்தீங்கன்னா அது பொது மேடை, அதாவது பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், அல்லது வந்து பிரச்சார கூட்டம், தேர்தல் பிரச்சார கூட்டமாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுடைய அந்த ஆளுமைக்கு கட்டுப்பட்டு அடங்கியிருப்பாங்க. திராவிட இயக்க மேடையிலும் கலைஞர் திமுக மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வேலைகள் கொஞ்சம் இருக்கும். ஒரு 10 பேர் மேலே போயிடுவாங்க, தலைவர் கூட போகக்கூடியவங்க, இந்த எடுபடிகள் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் மேலே போயிடுவாங்க, இருக்கும், அது நடக்கும். ஆனால் இது வந்து திரும்ப தனிப்பட்ட நிகழ்வு மட்டுமே இல்லை, கட்சி நிகழ்வும் சேர்த்தே நான் சொல்றேன். அந்த ஒரு மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து புரோட்டோகால் படி உட்காரணும் அவங்களே உட்காந்துட்டு மீதியெல்லாம் நிற்பாங்க பின்னாடி. திமுகவுடைய அந்த மேடைகளில், ஜெயலலிதா ஒரு மேடையில் அந்த நிற்கிற பிஸ்னஸ்லாம் கிடையாதுங்க. அந்த நிற்கிற வேலையே இருக்கக்கூடாது. இது எல்லாம் கீழே இறங்குங்க, ஏறவே மாட்டான் முதல்ல. அது அந்த கண்ட்ரோல் அந்த அளவுக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒருத்தர் தான் உட்காருங்க. ஒரு காலத்தில் அந்த சேர்ல பக்கத்தோட உட்கார முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. ஒரே ஒரு நாற்காலி மட்டும்தான் வைப்பாங்க, அப்படி ஒன்று இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே இந்த கட்டுப்பாடுன்றது சரியா இருக்குன்னு சொன்னால் அது நாம் தமிழர் மட்டும்தான்.
மேடை கட்டுப்பாடு எல்லாரும் தலைவர் வந்து எல்லாருமே கீழே தான் இருப்போம். சீமானே கீழே தான் இருப்பார். சாட்டை துறைமுருகன் பேசும்போது நீங்கள் பல தடவை பார்த்துருப்பீங்க, அல்லது வேற யாரெல்லாம் பேசும்போது பாருங்க, சீமான் மேலே உட்கார மாட்டார், கீழே தான் உட்காருவார். முதல் வரிசையில் உட்காருவாங்க. இது வந்து அப்பட்டமான ஒழுக்கன்றது இதுதான். அவ்வளோ இராணுவ கட்டுப்பாடுன்றது அதுதான். வெறும் வாயில சொன்னா மட்டும் போகாது. ஆனா இங்க பாக்குற நேரத்துக்கு ஐயோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவரே வந்து ஒரு கட்டத்துல வந்து நம்ம கிளம்பி போலாம். ஆமா, வயசாகுதுல சார். இது வந்து அன்னைக்கு வந்து வயசு முறுக்கு இருந்துச்சு, வயசு உண்மைதானே. இது நாமளே கூட்டத்தை தவிர்த்துக்கிறோமே, இயல்பாவே நமக்கு அது தோணுது. இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார்ல, 50 வயசு ஆகும்போது ஒரு பெல் அடிக்கும், உஷாரா இருந்துக்கோ. 60 வயசுல ஒரு பெல் அடிக்கும், உஷாரா இருந்துக்க. அப்படின்றது என்ன, வயசாகுது இல்ல. இப்போ 60 கடந்தவர் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்க இது மாதிரி தள்ளி விட்டீங்க, திடீர்னு தள்ளி விட்டீங்க சார். நீங்க வேணா சார் தள்ளி விட்டு இந்த கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மிதிச்சிடும் சார். கரூர்ல அதானே சார் நடந்தது சார். கரூர்ல இதே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே யார் வந்து தலைவர் தொண்டர்லாம் பார்க்க மாட்டாங்க. விழுந்துட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ புஷியானதே இருக்கிறாரு, அங்கே தட்டுத்தர மாதிரி விழுந்துட்டாருன்னா அவ்வளோதான். அவரை தூக்குறன்ற பேர்ல இப்போ மிதிச்சிடுவானுங்க. இது அந்த மாதிரி. ஆமா, அப்படி பிடிச்சி இழுப்பானுங்க, இப்படி பிடிச்சி இழுப்பாங்க. அப்படிதானே? இல்ல, இது வரப்போகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்காக வந்து தன்னுடைய செல்வாக்கை காட்டணும். நான் வந்து எப்பவுமே இந்த மாநாடு அப்படிதானே சார். உள்ளாட்சி தேர்தல் வருது, இதெல்லாம் வச்சுதானே அந்தந்த. இப்போ இதே உளுந்தூர்பேட்டையில் வச்சுனாலும் இந்த கூட்டம், இதே நீங்க வந்து கன்னியாகுமரி வச்சு பாருங்க, இந்த கூட்டம் வருதான்னு பார்ப்போம். மதுரை திருநெல்வேலியில வராது, அவ்வளவுதான். அந்தந்த பகுதிக்கு ஏற்ற கூட்டம் வருது, அவ்வளவுதான். ஆனா எவ்வளவுதான் கூட்டம் இருக்கட்டும் சார், நீங்க வந்து அந்த இடத்துல வந்து கட்டுப்பாடு மிஸ் ஆகுது இல்ல. ஒழுக்கமற்ற கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டம்னு நீங்களே அடையாளம் படுத்துற மாதிரி தானே இருக்கு. எப்போ வரும் ஒழுக்கமும் கட்டுப்பாடும்? எப்போ வரும்? தலைவர்கள் கிட்ட ஒழுக்கமும் கட்டுப்பாடு தான். திருமாவர்கள்கிட்ட மட்டுமே கிடையாது சார். அதுக்கப்புறம் 2ஆம் கட்ட நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல, 2ஆம் கட்ட தலைவர்கள், அவங்கள்ட்ட ஒழுக்கம் கட்டுப்பாடு இருந்ததுன்னா ஏன் இந்த நிலைமை? உங்க தலைவரே பாதுகாக்க முடியல உங்களுக்கு. நான் தெளிவா சொல்ல, ஒழுக்கமும் கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் அது. இது வந்து பாத்தீங்கன்னா இது தலைவருக்கே ஆபத்தானது தானே. இது திடீர்னு கீழே விழுந்துட்டாருங்க கூட்ட நெரிசல்ல, 4 பேர் மேல விழுந்தா என்னங்க ஆகும்? இல்ல சார், இரும்பா உடம்பு. நீங்க சொல்றீங்க ஒழுக்கம் கட்டுப்பாடு இல்லாத கூட்டம்ன்றீங்க. இங்க ஒழுக்கம் கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை தான் மக்கள் விரும்புறாங்களா? ஏன்னா சீமானவர்கள் அவ்வளவு அப்படி கிடையாது சார். மக்கள் விரும்புறது கிடையாது சார். இது தொண்டர்கள் சார். இது தொண்டர்களை ஒழுக்கப்படுத்துறது தலைவருடைய கடமை. இது ஆரம்பத்துல அண்ணன் திருமாவும் விட்டுட்டாருன்னு சொல்ல வரேன் நான். இவரும் விட்டுட்டாரு. அண்ணன் சீமான் வந்து ஆரம்பத்துல இருந்து கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறாரு. அதனாலதான் மக்கள் சீமான் ஆதரிக்க மாட்டாங்க. அதுதான் ஆதரிக்கிறதுன்றது வேற. புரியுதா சொல்றது? என்ன ஆதரித்தாலும் வந்து பாத்தீங்கன்னா தனித்து போட்டிட்டு வந்து 8.5% வாங்கியிருக்கிறாருல. விசிகா வரலாறுல தனித்து, இதுதான் என்ன கலரி விட்டீங்க. விசிகா வரலாறுலயே வந்து பாத்தீங்கன்னா தனித்து போட்டிட்டதே கிடையாது. கட்சி தொடங்கினது அந்த வரலாறே கிடையாது. அப்போ நீங்க வரலாறு படைச்ச கட்சியும் வரலாறு படைக்காத கட்சியும் நீங்க ஒப்பிட்டு பேசுனீங்கன்னா எப்படி? ஸோ அதனால இங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன் சீமான் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொண்டர்களை வந்து ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கிறாரு. இறங்கி அவரே போய் அடிப்பாரு. பார்த்துருக்கீங்களா? அது கடந்த காலத்துல பயம் இருக்கும். எது ஐயோ ஒழுக்கமா இருக்கணும். அங்க மேடையில பேசிருக்கும் போது அங்க சலசலப்பு வரக்கூடாது, சவுண்ட் வரக்கூடாது. இங்க மேடையில பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு தனியா ஒரு கூட்டம் போட்டுருப்பான், தனியா ஒரு 4 பேர் சலசலன்னு பேசிட்டு இருப்பான். அந்த மாதிரி பேசினாலே அவருக்கு பிடிக்காது. பேச்சை கேட்கணும்ல முழுசா. ஸோ அதனால இது வந்து திரும்ப வந்து இது ஆரம்பத்திலே இந்த மாதிரி வளர்த்துட்டாரு ஒரு இந்த கல்ச்சரை, மேடை கல்ச்சர். மேடையில தான் இது குறிப்பு நான் சொல்லுவேன். நீங்க தொண்டர்கள் மத்தியில கூட நீங்க சொல்லலாம். புரியுதா சார்? சேர் இருக்கும் சார், உட்கார மாட்டான், நிற்பான் சார். சேர் மேல ஏறி நிற்பான். நம்ம பார்த்துருக்கிறோமே கடந்த காலத்துல. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறது, வீட்டு கூரை மேலே ஏறுறது. அதுல குறிப்பா விஷயம் என்னன்னா, இந்த கூட்டத்துக்கு தெரியுமா உங்களுக்கு, இந்த கூட்டத்துக்கு வந்து ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் லீவு. இந்த கூட்டம் ஏன்னா மாநாடு கூட்ட போறாங்க, மாநாடு நடக்குது. ஆனா வந்து ஸ்கூல் வந்து லீவ். எதுக்காகன்னா போக்குவரத்து பிரச்சனை ஆயிடும். எங்கேயா கேள்விப்பட்டீங்கன்னா நீங்க? தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி அக்கப்போரம் நடக்கும். நீங்க ஞாயிற்றுக்கிழமை வச்சுங்க மாநாட்டை, அதான நியாயம். இந்த கூட்டம் அதிகமா வந்துருக்கு. அதான் சொல்றேன், இதோட கூட்டம் அதிகமா வரும்ல. ஆனா நீங்க டேல நீங்க வந்து சார் ஒர்க்கிங் டேல நீங்க வச்சுட்டு ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் லீவ்.
அந்த மாவட்டத்தில். இது எப்படி இருக்கு? இது என்ன நியாயம்? ஒரு நாள் போகுது இல்லை சார் படிப்பு. உங்களுடைய அரசியல் கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டத்துக்கு ஆள் வேணுன்றதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா? நான் கேட்குறேன். கேட்டால் போக்குவரத்து பாதிப்பு. போக்குவரத்து இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் போக்குவரத்தை காரணம் காட்டி நீங்கள் ஸ்கூல் லீவ் வருங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கோங்க, சனிக்கிழமையாவது வச்சுங்க. சனிக்கிழமை லீவ் தானே சார் ஸ்கூல் காலேஜ், சனிக்கிழமை வச்சுங்க. இப்போ புரியுதுங்களா? இவ்வளோதான் தமிழ்நாடு. இதெல்லாம் எப்போ மாறும்? நாகரிகம் வந்து வளர்ந்துருச்சு, நவீனமயம் ஆயிடுச்சு. இன்னும் நான் வந்து கட்சி மாநாடு நடத்தினா ஸ்கூலுக்கு காலேஜும் லீவ் விடுற லட்சத்தில் தான் இருக்கு. வேற என்ன சொல்ல முடியாது? இதை சொன்னா என்ன சொல்லுங்க? இவருக்கு வந்து ஒரு காழ்ப்புணர்வு இருக்குங்க. இவருக்கு இந்த சாதி வன்மம் இருக்குதுங்க இவருக்கு, சேகுவாராக்கு. பாருங்க, நம்ம கூட்டம் நடத்தும் போது இந்த மாதிரி சொல்றாரு. இதே வேற யாருன்னா சொல்லுவாரா? அப்படிதான் கொண்டு போவாங்க நம்மள. எப்படி இப்படி இப்படி கொண்டு போவாங்க. அவருக்கு சாதி வன்மம். நம்ம கட்சி மாநாடு நடத்தும் போது காலேஜ் ஸ்கூல் லீவ் விட்டாக்கா அது கேட்கிறாரு. இதே வேற யாருன்னா கேட்பாரு. யார் பண்ணாலும் தப்பு தான் அது. அது டிவிக்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், பிஜேபி இருக்கட்டும், யார் பண்ணாலும். ஏன்னா எப்பதான் நீங்கெல்லாம் வந்து மாறுவீங்கன்னு எனக்கு தெரியல. எந்த காலம் எவ்வளவு முன்னேறிட்டு இருக்குது. இங்க ஏற்கனவே மழைக்கு, வெள்ளத்துக்கு, லொசுக்குன்னு சொல்லி எல்லாம் லீவ் போட்டு மிச்சமே வந்து பார்த்தீங்கன்னா 150 நாள் 160 நாள் தான் சார் சொல்றாங்க. எல்லா லீவும் கழிச்சுட்டு அது இந்த டிசாஸ்டர், இந்த மாதிரி வெள்ளம், மழை இந்த மாதிரி வந்தா எல்லாம் போக எல்லாம் வந்தா பார்த்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனா நமக்கு இன்னும் தோணுது. நான் கேட்டேன்னா வந்து ஒரு வருஷம்னு கேட்டு 5 மாசமா 6 மாசம் தான் மொத்தமே எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டா. இதுல வேற இவங்க எது யாரு நம்ம கட்சிக்காரங்க வேற நாங்க மாநாடு நடத்துறோம். இப்ப நீங்க மாநாடு நடத்திட்டீங்களா? அடுத்தது அதே இந்த இடத்துல வேற யாராவது இன்னொருத்தர் மாநாடு நடத்தினாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு முன்னுதாரணம். விஜய் வந்து விக்கிரவாண்டியில் போடும்போது ஸ்கூல் காலேஜ் லீவ் விட்டாங்க. அது ஒரு காரணம் கூட்டம் சேர்ந்ததுக்கு. அப்போ அதே ரூட்டை நம்ம ஃபாலோ பண்ணுங்க. இருக்க தம்பி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா லீவ் விட்டு போயிடுறாரு. இப்போ புரியுதுங்களா? கெட்டு குட்டிச்சவரா நாசமா போச்சு தமிழ்நாடு. அவ்வளவுதான். போங்க. சரி சார், உங்களுடைய கருத்துக்கு நன்றி. தேங்க்யூ சார். நன்றி.